ஹாய் குட்டீஸ், இன்றைய கதை கேட்க தயாரா? இன்றைய கதை ரோபோவும் சிட்டுக்குருவியும். அமைதியாக படுத்துக்கொண்டு கதையை கேளுங்கள். ஒரு பெரிய தொழிற்சாலையில் RB7 என்ற ஒரு ரோபோ இருந்தது. அதன் வேலை இரும்பு துண்டுகளை அடுக்கி வைப்பது மட்டும்தான். அதற்கு சிரிக்க தெரியாது, அழத் தெரியாது, ஏன் வலி கூட தெரியாது. அதன் உலகம் முழுக்க எந்திரங்களின் சத்தமும் எண்ணெய் பசையும்தான். ஒரு நாள் தொழிற்சாலையின் உடைந்த ஜன்னல் வழியாக ஒரு சிட்டுக்குருவி உள்ளே பறந்து வந்தது. அது மிகவும் களைப்பாக இருந்தது. எதேச்சையாக அந்த ரோபோவின் தோள்பட்டையில் வந்து அமர்ந்தது. ரோபோ நின்றது. அதன் சென்சார்கள் எச்சரிக்கை செய்தன. அந்நிய பொருள் கண்டறியப்பட்டது, அந்நிய பொருள் கண்டறியப்பட்டது. ரோபோ தன் கையை உயர்த்தி அந்த குருவியை விரட்ட முயன்றது. ஆனால் அந்த குருவி பயப்படாமல் மென்மையாக கீச் கீச் என்று சத்தமிட்டது. ரோபோவின் மெட்டல் உடலில் தன் சிறிய அலகால் தட்டியது. அந்த அதிர்வு ரோபோவின் கம்ப்யூட்டர் மூளைக்குள் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. ரோபோ தன் கையை மெதுவாக கீழே இறக்கியது. அது முதல் முறையாக ஒரு உயிரினத்தை பார்த்தது. குருவிக்கு தாகமாக இருப்பதை உணர்ந்த ரோபோ ஒரு சிறிய மூடியில் தண்ணீர் எடுத்து வைத்தது. குருவியும் அதை குடித்து மகிழ்ந்தது. நாட்கள் சென்றன. தினமும் அந்த சிட்டுக்குருவி வரும். ரோபோ வேலை செய்யும் பொழுது அதன் தலையில் அமர்ந்து பாடும். எந்திரங்களின் சத்தத்திற்கு நடுவே அந்த குருவியின் பாட்டு ரோபோவுக்கு மிகவும் பிடிக்க தொடங்கியது. ரோபோ இப்பொழுது வெறும் மெஷின் அல்ல, அது சிட்டுக்குருவியின் நண்பன். ஒரு நாள் பலத்த மழை பெய்தது. ஜன்னல் வழியாக காற்று பலமாக வீசியதால் குருவியின் கூடு கலைந்து கீழே விழுந்தது. ரோபோ அதன் வேலையை நிறுத்திவிட்டு மழையில் நனையாமல் தன் இரும்பு கரங்களால் அந்த குருவியையும் அதன் கூட்டையும் பாதுகாத்தது. மழை, மின்சாரம், அபாயம் என்று சிஸ்டம் கத்தியது. ரோபோவின் உடல் முழுக்க தீப்பொறிகள் பறந்தன. அதன் இரும்பு பாகங்கள் ஒவ்வொன்றாக சேதமடைந்தன. எச்சரிக்கை ஒலிகள் காதை பிளந்தன. அபாயம், உடனே வெளியேறு! அபாயம், உடனே வெளியேறு என்று அதன் சிஸ்டம் கத்தியது. ஆனால் RB7 நகரவே இல்லை. தன் மார்போடு அந்த குருவியை அணைத்து கொண்டது. அதன் இரும்பு தோளில் மின்சாரம் பாய்ந்தாலும் தன் கைகளுக்குள் இருந்த அந்த சிறிய உயிரை துளி கூட நனையாமல் பாதுகாத்தது. மழை நின்றது. மெதுவாக பொழுது புலர்ந்தது. குருவி மெல்ல தன் சிறகை விரித்தது. அது உயிருடன் இருந்தது. மழையில் ஒரு துளி கூட அதன் மீது படவில்லை. ஆனால் RB7 நிலை மோசமாக இருந்தது. அதன் கைகள் தளர்ந்தன, கால்கள் செயலிழந்தன. RB7 மெதுவாக தரையில் சாய்ந்தது. அதன் கண்கள் போன்ற கேமராக்கள் மங்கத் தொடங்கின. உள்ளே இருந்த மெமரி சிப்புகள் ஒவ்வொன்றாக எரிந்து போயின. அந்த சிட்டுக்குருவி தன் நண்பனின் நிலையை புரிந்து கொண்டது போல அதன் காதருகே அமர்ந்து ஒரு சோகமான ராகத்தை பாடியது. அந்த பாட்டு கேட்டதும் அணைந்து கொண்டிருந்த RB7 திரை கடைசி முறையாக ஒரு முறை மின்னியது. வழக்கமாக எண்களையும் கட்டளைகளையும் மட்டுமே காட்டும் அந்த திரையில் முதல் முறையாக ஒரு சிறிய புன்னகை மின்னியது. ஒரு எந்திரம் முதலாக ஒரு உயிரின் அன்பை உணர்ந்து சிரித்தது. அடுத்த நொடி அந்த புன்னகை மறைந்தது. திரையின் ஒளி அடங்கியது. ரோபோ முழுமையாக அணைந்து போனது. அந்த பெரிய இரும்பு தொழிற்சாலையில் இப்பொழுது ஒரு உயிரற்ற எந்திரமும் அதற்காக அழுது கொண்டிருக்கும் ஒரு சிறிய பறவையும் மட்டுமே எஞ்சி இருந்தன. குட்டீஸ்,
இதுபோல் கதைகளை உங்களுக்கு கேட்க விரும்பணுமா? இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே குட்டீஸ், கண்களை மூடிக்கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை இழுத்து விடுங்கள். உங்கள் மனம் அமைதியாக இருக்கட்டும். இனிய கனவுகள்.